அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்த 220 கிலோமீட்டருக்கான தூரம் இதுதான். வந்தாச்சு, கழுகு சிலையை பார்த்தாச்சு, அந்த ஆண் பெண் சிலையும் பார்த்தாச்சு. அரை மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இங்கே வந்து. அதுக்காக நான் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். இடையில பிரேக்கெல்லாம் சேர்த்தா 7.5 மணி நேரம் ஆயிடுது. ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நல்ல காடு, அது போக கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மக்கள். அப்புறம் நம்ம ஊர்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க, மதுரை, தேனி, அவங்களாம் கொஞ்சம் பேசினது. என்ன நம்ம டக்குன்னு யாரோட அட்டாச் ஆக மாட்டோம், நம்மகிட்ட அப்படி யார்ட்டையும் டக்குன்னு பேசி பழக்கமும் இல்லையா, அதனாலேயே தனியாகவே சுற்றி திரியிறேன். பார்த்த வரைக்கும் சந்தோஷம். அந்த 6 மணி நேரம் டிரைவிங் ஒர்த்துன்னு எனக்கு தோணுது. என்ன கூட்டம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா இன்னுமே நிறைய நேரம் உட்காந்து நம்ம வேணுங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் அண்டு வீடியோலாம் எடுத்துருக்கலாம். கூட்டம் அதிகமாக இருக்குது. அது இன்னும் டைமாக வந்துகிட்டே இருக்காங்களா, சரி நம்மளால யாருக்கு எழுந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏதோ ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அந்த மலையை ஏறலான்னு ஒரு பிளானு. அதுக்கு ப்ராப்பரான ரோடு இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏறுவோம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட், அதாவது கேரளாவிலேருந்து அப்படியே நடந்தே தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறோம். ஏதோ ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன ஃபைன்? திஸ் ரெஸ்பான்சிபிள் அண்டர் ஃபுல் ஆஃப் இங்கிலீஷ். எங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால் தெரிஞ்சவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட உள்ளே போகணும் அப்படின்னாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோமீட்டரோட தனியாக உள்ளே போகிறோம். நான் ஆல்ரெடி சில குரூப்ஸ் உள்ளே போயிருக்காங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்கன்றது, பாதுகாப்பாக தான் இருப்பாங்க, அதனால தான் இங்கே இப்படி இருக்குது. ஆனால் நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தாங்க இந்த வீடியோலையும் நம்ம எங்கே போனாலும் குப்பையை விட்டுட்டு வரோம். எதை விட்டுட்டு வரோமோ இல்லையோ, குப்பையை விட்டுட்டு வரோம். அது கன்ஃபார்மாக நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். கண் கூடவே எவ்வளோ குப்பை கிடக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு மொபைல் ட்ரைபேடு, அது ஆடுது. ஆடக்கூடாதுன்னு தான் இது வாங்கினேன், ஆனால் அது ஆடுது. இப்போதைக்கு நான் ஒருத்தன் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். முன்னாடி ஏதோ சின்ன சின்ன ஜீவன்கள்லாம் ஓடுது. சின்ன சின்ன ஜீவன்களாக இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய ஜீவனாக யாரும் வராத வரைக்கும் சந்தோஷம். நாங்கள் பாருங்கள், மலைகள், காடுகள் சுற்றியும் அப்படியே இருக்குது. நம்ம இப்போது இந்த சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே புந்து தான் அந்த காட்டை பற்றி நாங்கள் அந்த மலையை ஏற போகிறோம் மக்களே. வா 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 உள்ள புந்தாச்சு வெற்றிகரமாக. ஒரு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணுன்னாரு. ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு நான் ரெடி, ஆனால் கூட தான் யாரும் இல்லை. யாராவது கூட இருந்தால் பேசி துணிக்கு ஆள் இருக்கும். பேசி துணிக்கு ஆள் இல்லாதனால உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கு மக்களே. இப்போதான் கொஞ்சம் தூரத்தில் பேச்சு சத்தம்லாம் கேட்குது. அது எப்படி என்னங்கிறது தெரியல. மலையில் நிறைய மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது. தாண்டி குச்சி போவோம். காலையில் அடிபட்டு பார்த்தானே இப்போ நல்லா ஓடுது, அதுவே சந்தோஷம்தான். மூங்கில் மரம் வேரோடு கிடக்கு. இது பெரியவருக்கு பிடிச்ச பண்டம், ஆனால் பெரியவர் இப்போ இங்கே இல்லை. அது வரைக்கும் ஓகே தான். யாரோ ஒருத்தர் ஓகே மக்களே, நான் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஏற ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வழி திரும்புது. இங்கே பாருங்க, நான் வந்த ஒரு வழி, இது ஒரு பாதை, இந்த பக்கம் ஒரு பாதை, வந்தது ஒரு பாதை. இப்போ எதில் போகிறதுன்னு தான் தெரியல. ஒரே போர்டாக வைக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. இதில் போனால் தப்பான பாதையில் போயிடுமோன்னு கொஞ்சம் பீதியாகவும் இருக்குது. இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கிட்ட வருதுன்னாங்க. இல்லை இதுதான் பாதையா, இங்கே எது பார்த்தீங்கன்னா தெரியாத வர போயிட்டுருக்கு.
இந்த இடத்துக்கு வந்து பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் போல இருக்குது. பேர் கிரில்ஸ் பாதையில் சொல்லணும்னா நம்ம இப்போ ரொம்ப அபாயமான காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த காட்டில் நிறையா வழிபாதை இருக்குது, அதனால் நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனியாக வராதிங்க. ஒரு 2 பேராக வந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தானே, அவங்க உங்களுக்கு தானே. ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா குளவிக்கூடு, இதை தான் வந்து செங்குளவின்னு சொல்லுவாங்க. இது கொட்டினா உயிர் போகிற அளவுக்கு ஆபத்தாமா. இன்னும் போகிற பாதையில் தான் இருக்குது. கதம்பா உண்டு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. நீங்கள் போகிற வழியில் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதேமாதிரி மழை பெய்கிற காலத்தில் இந்த பாதையை பயன்படுத்த முடியாத போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே மக்களே, இன்னும் பக்கத்தில் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களை அந்த பாறை உச்சி தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஏறலான்னு ஒரு பிளானு. ஆனால் அதுக்கு போகிற வழி இப்படி தான் இருக்குது. இதில் போய் எப்படி மேலே ஏற போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. நான் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கிறதுக்கும் இங்கே சூரியன் சுட்டரிக்கிறாரு. காலையில் குளிருக்கு பட்டையை கிளப்பிச்சு, இப்போ இடம்னா வெயில் பட்டையை கிளப்புது. இங்கே பாருங்கள், அந்த பாறை போகிறது ஈஸி தான் போல இருக்குது. இங்கேருந்து சின்னதாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு புது விதமான கொசு பறக்குது, உங்களுக்கு தெரியுதா? கருப்பு கலரில் இருக்குது. ஏன் கடிச்சு புது நோய் பறக்கி விட்றோம், பயமாக இருக்குது. அதிகமாக இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், ஆனால் 1 2 தான் பார்த்துருக்கேன். இங்கே நிறையா பறக்குது. இது எப்படி மேலே போயிருப்பீங்கன்னு தெரியலையே. இத்தனை வழி இருக்குது. ஏதோ ஷார்ட் ரோடை சேஸ் பண்ணும் மக்களே. சூஸ் பண்ணிட்டு மேலே வரும்போது உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன், இல்லை மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மக்களே நான் சொன்ன காற்றடிக்கிற இடம் இதான் போல இருக்குது. ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக ஒன்றும் காற்றடிக்கலை, ரொம்ப காற்று கம்மியாக தான் இருக்குது. அப்படி எங்கடா இருக்குன்னு கேட்குறீங்களா? அப்படியே பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போது நம்ம வந்து கேரளாவோட டாப்பில் இருக்கோம். அதாவது கேரளான்னு சொல்ல முடியாது, இந்த இடம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே வருது. கம்பம் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துடுது. கேரளாலேருந்து நடந்தே நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் மக்களே. பாருங்கள், சுற்றியும் மலைகள் தான். இதோ நம்ம வந்து பார்க்கணும் வச்ச ஸ்டாச்சு, ராமக்கல் ஸ்டாச்சு, அதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்க மலை மேலே இருக்கும். சுற்றியும் பாருங்கள், என்னை சுற்றியும் வெறும் மலை தான். இப்போ தான் இங்கே 2 3 பேர் இருந்தாங்க, இறங்கி போயிட்டாங்க. யாரும் இல்லை காட்டுக்குள்ளே, நான் தானே ராஜா அப்படிங்கிற மாதிரி. இப்போது நான் மட்டும்தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே கீழே சில பேர் வீதி எடுத்துகிட்டு இருக்காங்க. மேகங்களோட நிழல் அங்கே பாருங்கள், அந்த விவசாய பூமி மேலே விழுகுது. அங்கே ஒரு மலையவே அந்த மேகங்களோட நிழல் மூடி இருக்குது. இப்போதைக்கு இந்த ஊரோட டாப்பு மேலே இருக்கிறது நான் தான் மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கம்பத்தோட டாப்பில் இருந்து அந்த விவசாய பூமி, அப்புறம் அங்கே தெரிகிற சின்ன சின்ன விண்டுமில்லோட இன்றைக்கி நான் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன். பார்த்தீங்களா? இந்த ஊரோட பீக்கில் இருக்கிறது இப்போதைக்கு நாம தான் மக்களே. அவ்வளோதான் மக்களே, மலை ஏறியாச்சு. மலையோட உச்சியில் இப்போ நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலைகள் மட்டும்தான். இப்போ இருக்கிறது நம்ம கம்பம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மக்களே. காற்று கொஞ்சம் இங்கே வேகமாக தான் அடிக்குது. என் மொபைல் இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து தாங்க மாட்டேங்குது. ஒரு 360 அப்படியே பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே பாருங்கள் எந்த எட்ஜில் நிற்கிறேன் அப்படின்னு. இதுக்கு மேலே போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது எனக்குமே, ஏன்னா சூரியன் நேராக அடிக்கிறாரு. பார்த்துக்கங்க ஊரோட டாப்பில் உங்களுக்காக ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ஸ். இந்த பக்கம் இருக்கிற இந்த பெரிய மலையோட சிதறெல்லாம் பார்க்க அழகாக தெரியுது. எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல மக்களே. ஓகே உட்காந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடை கட்டி உட்காந்துடலான்னு ஒரு யோசனை. ஆனால் வெய்ய காலத்துக்கு ஓகே, குளிர் காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது, மழை காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி எங்கடா உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா, அரையோட பீக்கில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். என் வேணி சன் அப்படியே நிற்கிறாரு, அதனால் என் உருவம் உங்களுக்கு பிளாக்காக தான் தெரியும்.
பெரிய பெரிய பள்ளத்தாக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருந்த பாறை அந்த உச்சியில் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இறங்கி வந்துட்டோம். சொன்ன மாதிரி இங்கே காற்று அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான் இது. பாருங்க மக்களே, உங்களுக்காக கம்பத்து மலை உச்சியிலிருந்து நான் உங்கள் கோகுல், திருப்பூர் பையன். பாய். இதோ மக்களே, நம்ம இப்போ இந்த காட்டை விட்டு வெளியேற போகிறோம். ஆனால் என்ன சொல்கிறது, காடு நிலைமை ட்ரெக்கிங்கு நல்லது தான். இன்னும் கொஞ்சம் இங்கே என்ட்ரி பீஸ் எதுவும் இல்லை. என்ட்ரி பீஸ் வாங்கிட்டு கூட இந்த வழிபாதையை இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணலாம். குப்பையை போடுறத தவிர்க்கலாம். குப்பை போட்டால் ஃபைனு நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஆனால் அதை இங்கே யாரும் கேட்கவே இல்லை. எல்லா பக்கம் சுற்றியும் குப்பை, வாட்டர் பாட்டில், மேலெலாம் ஏகப்பட்ட குப்பை. சொன்னால் நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்கன்னா இங்கே கேரளா மக்களும் கேட்க மாட்டாங்க போல இருக்குது. இல்லை ஒருவேளை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்றதுனால இவ்வளோ குப்பையை போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஃபாரஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் இதெல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த இன்னும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு டெம்ப்ரவரி பாத்ரூம் மாதிரி 2 3 போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணணும். ஓகே மக்களை, ஏறி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெளியே போய் அடுத்து நம்ம இங்கே கேரளா விட்டு வெளியே போகிறக்கான நேரம் வந்துருச்சு. அது எப்படி, எங்கே போகிறோம், எது வெளியே போகிறோங்கிறத அப்படியே பின்னாடி கண்டினியூ பண்ணுற மக்களே.